ஷேர் பழக்க வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மந்த் எண்ட் எக்ஸ்பைரிக்கு நம்ம வந்து நெருங்கிட்டோம். செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி, திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் லீவு. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5% கிட்ட வந்து இறங்கியிருக்கு இந்த ஒன் மந்த்ல. ஸோ கடைசி 10 நாள்ல ஜனவரி 5லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல இதுதான் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் மார்க்கெட்ல. ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் டைரக்ஷன் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல நமக்கு டிசைட் ஆகும். ஸோ என்னென்ன நெகட்டிவ் ஃபேக்டர் இந்த கரெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நெட் ஃப்ளோ வந்து மார்க்கெட்ல கம்மியா இருக்கு. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு எஃப்ஐடி ஆக்டிவிட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜூலைக்கு அப்புறம் ஜூலைல நெட் இன்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 13,000 கோடி தான் இருந்தது. அந்த மந்த்ல மார்க்கெட் அதிகமாக கரெக்ஷன் ஆச்சு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல வெறும் நெட்ல வந்து 14,000 கோடி தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன் மார்க்கெட் வந்து இறங்குனதுக்கு. ஸோ எப்போ இது இம்ப்ரூவ் ஆகுதோ அப்போதான் மார்க்கெட் வந்து அப்சைட் போகும். இன்னொரு ரீசன் நெகட்டிவா ரீசன் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா டாலர் டு ஐஎன்ஆர் வேல்யூ. ஸோ டாலர் டு ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோல போயிருக்கு. ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய் 94 பைசான்ற மாதிரி ஒரு ஆல் டைம் லோ வந்து டச் ஆயிருக்கு. இது ஸ்டேபிள் ஆகாத வரைக்கும் எஃப்ஐ உள்ள வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது இம்ப்ரூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வருவாங்க. மார்க்கெட் வந்து அடுத்த லெவலில் நோக்கி போகும். இந்த ரெண்டு நியூஸ்னால மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கு இப்போ பாட்டம்ல இருக்கு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி வந்து கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும். ஒரு சின்ன கன்சல்டேஷன் முடியறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து எப்போ எங்க ரைட் பண்ணியிருக்காங்கன்றது நான் சொல்றேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயுமே ரைட் பண்ணல. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 25,500ல எவ்வளவு கால் ஆப்ஷன் ரைட் பண்ணிருக்காங்கன்னா 1.68 கோடி. ஆனா நியர்பை வந்து கால் ஆப்ஷன் எவ்வளவு ரைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 67 லட்சம் தான். ஸோ இது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா மாறும். இது எங்க ரைட் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஸோ நியர்பை கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ கூட பாத்தீங்கன்னா நிறைய வந்து அன்வைண்டிங் நடந்திருக்கு 25,000ல. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே வருதுன்றதை இண்டிகேட் பண்ணுது. 23 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து புட் ஆப்ஷன்ல வந்து அன்வைண்டிங் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்கொயர் ஆஃப் பண்ணி வெளில எடுத்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் வந்து அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ ஒரு வாலட்டைல் செக்ஷன் வந்து செவ்வாய்க்கிழமை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பெரிய லெவல்ல வந்து பொசிஷன் வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸோ இல்லை எட்ஜ் பண்ணியோ பண்ணுங்க. ஸோ பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0.6ன்னு இருக்கு. இது வந்து ஒரு பேரிஷ் டோன்ல தான் இது வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா இந்த லெவல் தான் 25,000 இந்த பழைய லோ இருக்குல்ல, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த லோ 24,925 லெவல் வந்து லோவா இருக்கும். இதையும் பிரேக் பண்ணி ஒரு லோயர் லோஸ் ஃபார்ம் ஆயிட்டே போச்சு அப்படின்னா ஒரு வைல்டு செல் ஆஃப் அகைன் ஒரு 1% கிட்ட நம்ம செவ்வாய்க்கிழமை எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாம இது கொஞ்சம் மேல அப்சைட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த லெவலுக்குள்ளவே க்ளோஸ் ஆகும். இப்போ அப்சைட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன்ல இந்த 25,250 லெவல். ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். ஸோ சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த லெவல்ல இருக்கும் 25,900 லெவல். ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் போகும். அதனால இந்த வாலடைல் செக்ஷன்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் நான் பாக்குறேன். ஸோ இதுதான் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நடக்கும். இந்த வீக்லியில எப்படி வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லிட்டேன். பாசிட்டிவான விஷயங்கள் நான் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். என்னென்ன பெரிய ஈவெண்ட் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து யூரோப் இந்தியாவுடைய ட்ரேட் டீல். அதோட ரெப்ரசன்டேட்டிவ் இங்க வந்திருக்காங்க யூரோப் யூனியன்ல இருந்து. ஸோ மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமை அந்த டீல் சைன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்க கண்ட்ரீஸுக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம யூஎஸ்ல அடி வாங்கின இந்த செக்டார்ஸ் எல்லாம் அங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு டைவர்சிபிகேஷன் நம்ம மார்க்கெட்டுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டார்லயும் வந்து சைன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபேக்டர் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஎஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கும். ஒரு 180 பில்லியன் டாலர் கிட்ட இருக்கும். ஸோ இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 150 பில்லியன் டாலர். இதில் வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ சொல்றேன். அந்த ரேஞ்சில் நம்ம வந்து பைலேட்டரல் ட்ரேட், அதாவது வாங்குறது விற்கிறது ரெண்டும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூரோப் டீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அடுத்தது பட்ஜெட்டோட ஈவெண்ட் வந்து சண்டே இருக்கு. மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பட்ஜெட்ல ஒரு கெப்பாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க கவர்மெண்டோடைய ஸ்பெண்டிங் அப்படின்னாங்கன்னா அது அகைன் பாசிட்டிவ். சில செக்டாருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஐ மாதிரி ஒரு இன்சென்டிவ் வந்து ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் வாட்டி ஆட்டோமொபைல் இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் இவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி எதனா ஒரு செக்டாருக்கு ஸ்பெசிஃபிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா
அது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ இந்த ஓவரால் பட்ஜெட் வந்து நமக்கு மார்க்கெட்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு அப்படின்னா 25,400, இது நான் வந்து எக்ஸ்பிரி டேக்கு அடுத்தது சொல்றேன். இதுல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்து மேல ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது, ஒரு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டோடைய ரேலியை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் வந்து மார்க்கெட்டு ட்ரிகர் ஆகல, நெகட்டிவா தான் போகுது, எஃப்ஐ வரல அப்படின்னா அகைன் நம்ம அடுத்த டவுன்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா 24,600 வரைக்கும் கூட வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா. ஸோ ஃபர்தரா எப்படி இருக்குன்றத நான் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஸோ இது பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ சப்போர்ட் லெவல் இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். கண்டிப்பா தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய கண்டிஷன். இப்போ பிஎம்ஐ டேட்டா வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. இது மார்க்கெட்டுக்கு சம்மோ ஓகே தான். அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிருந்தது, அது வந்து வேற விஷயம். பட் ஸ்டில் பிஎம்ஐ டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளோட எக்கனாமி வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு, ஸோ டிமாண்ட் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து நமக்கு சாட்டர்டே என்ன வந்திருக்குன்னா, நேற்று யூஎஸ் உடைய டேரிஃப் 25% பெனால்டி போட்டாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ்லாம் இருக்கும்போது நீங்க சப்போர்ட்ல வந்து ஷார்ட் போறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் இந்த ரீஜன்ல சொன்னேன், இங்க ஷார்ட் கவரிங் நடந்தது, அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும், இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இதே லெவல்ல இருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதா, இல்ல அடுத்த சப்போர்ட் இங்க வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க ஷார்ட் போற பர்சன் அப்படின்னா நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப். இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது, என்னுடைய நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் நார்மலி இந்த மாதிரி மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ்ல நான் ஷார்ட் போவேன். ஸோ சப்போர்ட்ல ஷார்ட் போறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து பாருங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய லெவல்ஸ். இப்போ நம்ம குவார்டர்லி ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து 450 கம்பெனியோட ரிசல்ட் ஓவராலா பார்க்கும்போது ரெவன்யூ இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா டாப் லைன் சொல்லுவாங்க 12.25% கிட்ட வந்திருக்கு. அதாவது டபுள் டிஜிட் க்ரோத், ஒரு சாலிட் க்ரோத் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் லைன் சொல்றது 10.88 இருக்கு நெட் ப்ராஃபிட், இதுவும் டபுள் டிஜிட்ல இருக்கு. ஸோ ஓவராலா ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை, பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ ரீசெண்டா வந்ததுல அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 26% க்ரோ ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து 17%, ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஈவன் லாஸ்ட் குவார்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் செக்டர் எல்லாமே நல்லா க்ரோத் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எடுத்து பாருங்க, நான் ரிசல்ட்டை வந்து டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ரிசல்ட் நான் போஸ்ட் பண்ணல, அது என்னென்ன டீடைல் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். ஸோ ரிசல்ட் வைஸ் Q3 ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்கு, பெரிய நெகட்டிவ் வந்து நம்மளுடைய எக்கனாமியில இல்லை. அடுத்தது குளோபல் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் மட்டும் தான் இந்த இயர்ல ஒஸ்ட் பர்ஃபார்மர். லாஸ்ட் இயர் மாதிரி 4.49% வந்து நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏசியா மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. யூரோப் மார்க்கெட் கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவா தான் இந்த இயர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து வெயிட்டிங். ஸோ பட்ஜெட் ஒரு கிளாரிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பிப்ரவரி மந்த் பட்ஜெட்டுக்கு அடுத்த வீக்ல வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்கு. ஸோ அதில் எதனா ரிப்போ ரேட் வந்து ஒரு 0.25% கட் பண்றாங்களான்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்ஃபிளேஷன் தான் வந்து நம்ம கண்ட்ரோலா தான் இருக்கு, பெரிய லெவலில் நெகட்டிவ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் டேட்டா. எஃப்ஐ டேட்டா நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து ஒரு 10 டேஸ்ல கிடைச்சது, மார்க்கெட் வந்து மேலே போற மாதிரி இருக்கு, பிரேக் அவுட் ஆயிட்டு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்விங்குக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். உங்களுக்கு எதனா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.